ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, என்னோடய ஃபேமிலி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் நாத்தனாவும் மாமியாரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தா தலையும் புரியலை, காலும் புரியலை, ஆயிங்கிறாரு ஊயிங்கிறாரு, அப்படியே சவுண்டு பயங்கரமாக கொடுக்குறாரு. என்னையா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மா வந்துச்சு, பையன் எடுத்துருவா, கடைக்கு போகணும். அப்படியா? சரி, இந்தா காசு, இந்த பையன். என்னம்மா வேணும், என்னம்மா வேணும்? தம்பி ஒன்றும் வேணாம்ப்பா, உட்காருப்பா, முதல்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்தாங்க. என்னையும் சொன்னாங்க, போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வாங்க. சரி, நானும் போனேன். போயிட்டு அடுப்படியில் நின்று நான் எட்டி பார்க்குறேன், நீ என்ன பண்ணுறேன்? குசு 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 குசுன்னு அவங்க என் வீட்டுக்காரு, என் மாமியார், என் நாத்தனா 3 பேர் குசு குசுன்னு பேசுனாங்க. பேசி சிரித்தாங்கங்க. சரி, நான் ஒன்றும் கண்டுக்கல. என்னமோ நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க. இவன் என்னைக்கு இருந்தாலும் 2 நாள் கழிச்சு நம்மள்கிட்ட சொல்லி தான் ஆகணும், நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு நான் டீயை போட்டு எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு டேபிளில் வச்சேங்க. உடனே மாயம் அப்படின்னு ஒரு மாதிரி நான் வரப்பே சிக்னல் கொடுத்துருச்சு என் மாமியார். அகடி நம்மளை என்ன இதெல்லாம் பார்க்காததா அப்படின்ட்டு நான் விட்டு தெரியாத மாதிரி என் நாத்தனாவும் மாமியார் இப்படின்னாவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். டீயை வச்சு கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டேன். ஆச்சிச்சி ஒன்றும் பேசுகிறப்பா, நாங்கள் சும்மா ஜாலியாக பேசுனியா? சரி 2 நாள் கழிச்சு நீயாவே உண்மையை சொல்லுதாங்க, நான் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இன்றைக்கி அம்மா வந்திருக்கு, நான் அம்மா கூட போய் படுத்துக்கிறேன்ப்பா, நீ வந்து பிள்ளைங்களை போட்டு படுத்துக்க அப்படின்னாரு. சரிங்கன்னு. அப்போ என் வீட்டுக்காரர் தூக்கத்தில் என்ன பண்ண, அதை உடைக்காத, இதை உடைக்காத, அதை பண்ணாத, இது பண்ணாதன்னு கத்தியிருக்காரு தூக்கத்தில். நம்ம தான் கோவம் வந்தால் டம்முன்னு பாத்திரத்தை போட்டு உடைச்சிருக்கோங்க. அது அம்மா வந்திருக்காங்க தெரியப்படுத்திருக்காங்க, அப்படி தூக்கத்தில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன் மாமியை கூப்பிட்டு கேட்டாங்க மறுநாள் காலையில், ஏப்பா ஏன் வந்து தம்பி வந்து தூக்கி போடாத அப்படி இப்படின்னு ஏன்ப்பா கத்துறாருன்னு கேட்டேன். நீங்கள் வேறு அவங்க வேலை செய்கிற இடத்துல ஏதாவது வேலை வாங்குறத பற்றி பேசியிருப்பாரு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காதீங்க நான் சொல்லி பூசி மொழிகிட்டேன் பார்த்துக்குங்க. அப்போ என்ன பண்ணாங்க, போவேல என் மாமியாவும் நாத்தனாவும் கிளம்பிட்டு என்ன சொன்னாங்க, தம்பி பார்த்துருப்பா, முத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு. சரி நீ கிளம்பிடுவ, அவன் இனிமேல் என்னை பாப்பா, நல்லா பாப்பா அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் மைண்டு வாய்ஸ் அப்படி புருவத்தை தூக்கி என்னை பார்க்கையிலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் அதோட விட்டுட்டேன். போனதுக்கப்புறம் கேட்டேன், என்ன சொன்னேன் உங்கள் அம்மாட்ட, என்ன நான் ஆள் வரவும் அப்படியே சீன் கட்டுறீங்க, அப்படியே பில்டப் கட்டுறிய, உங்கள் அம்மா முன்னாடி கொண்டாடிய கண்ட்ரோலில் வச்சுருக்க மாதிரி. சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், விடுப்பா, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறேன் அப்படின்னால பூசி பண்ணிட்டாங்க, விட்டுட்டேங்க. அங்கிட்ட 2 நாள் கழிச்சு எங்கள் அம்மா வந்தோன்னு போட்டாங்க பாருங்க ஆக்டிங்க. அத்தை வாங்கத்த, என்னத்த வேணும், டீ போட்டா காபி போட்டா அப்படின்னு. இல்லைப்பா ஒன்றும் வேணாம், முத்து போட்டு தரும், நீ பேசாமல் இருப்பான்னு எங்கள் அம்மா சொல்லணும். நான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டேங்க. என் வீட்டுக்காருக்கு விடிய கிளம்புற டீ வேணும். அதனால என்ன பண்ணிட்டாரு, காலைல எழுந்திரிச்சு அத்தை டீ போட்டு தரட்டத்தை அப்படின்னோடனே எங்கள் அம்மா, இல்லைப்பா வேணாப்பா. நான் என்னப்பா அங்கே சத்தம், இல்லைம்மா பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு டீ வேணுமா, அதனால் எங்கள் அம்மா அப்படி பேசுனா எங்கள் அம்மா வந்துச்சு, இருப்பா தம்பி நானே போட்டு தரேன்னு எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாங்க. சரின்னு அப்படி எப்படின்னு பேசி 1000 ரூபா காசை கறந்துட்டாங்க. கறந்து எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார், கறி மீனும் வாங்கிட்டு வர்றாரு மாமியாக்கு. வாங்கி எல்லாம் ஆக்கி அரைச்சி சாப்பிட்டாங்க. நிம்மதியாக சாப்பிட்டு எங்கள் அம்மாவே ஊருக்கு அமுச்சு விட்டார். அமுச்சு விட்டு மனுஷன் கேட்குறான், என்ன உங்கள் அம்மா 1000 ரூபா தான் தருது, எதுக்கு தான் நான் இவ்வளோ பேச்சு பேசணுன்னா, ஏங்க அப்படி பேசுகிற, நீ தானே நல்ல மாதிரியாக பேசுன, அதனால தானே கொடுத்தாங்க, ஏங்க அப்படி பேசுகிற, தங்கச்சிக்கு மட்டும் உங்கள் அம்மா நிறையா கொடுக்குறாங்க. அப்படியா, அது எனக்கு தெரியாதுங்க. அதுக்கு சொல்கிறாரு, சரி போ மாமியாட்ட எதுவும் சொல்லாத, அடுத்தபடி இதோட பயங்கரமாக ஆக்டிங் போட்டு வாங்குறேன் பாரு 3000. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டேன் பாருங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.